Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கஸ்தூரி, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். உத்தரவாதத்தையும் உறுதியையும் கொடுத்திருக்காங்க, அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நாடாளுமன்றம் முடங்குகிறதே ஏன்? இல்லங்க, இது நல்லா தெரியுதே. இத்தனை நாள் இவங்க தான் சொல்லும் பொழுது எதிர்கட்சிகள் நாங்கள்லாம் இல்லவே இல்லை, எங்களை பார்த்து நீங்க பழி போடாதீங்கன்னா சொன்னாங்க. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா? அங்க மாணவர்களே இல்ல. இத்தனை நாள் நான் இந்த மாணவர்கள் போராட்டத்துல மாணவர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, கண்ணுக்கேட்டின தூரம் வரைக்கும் எவனோ காலிஸ்தான்கார, அப்புறம் இது காஷ்மீர் தீவு கலவரக்காரன், காங்கிரஸ் குரூப், அழையா விருந்தாளிகளான அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள்லாம் நிறைய இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் இல்ல இது மாணவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் சொன்னாங்க. ரொம்ப சரி. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்களா? பார்லிமெண்ட இன்னைக்கு அமளி துமளி பண்ணி மிகுந்த அநாகரிகமான முறையில எந்த வேலையுமே செய்ய விடாம தடுத்தது யார்? காங்கிரஸ் தானே. இப்ப தெரியுதா? அமைதியான முறையில ஜந்தர் மந்தர்ல மாணவர்கள் ஒரு சிலர் தான், நான் மறுபடியும் சொல்லுவேன், மாணவர்கள் ஒரு சிலர் நம்பி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க ப்ரொடெஸ்ட்லங்கும் பொழுது அத ஒரு வயலண்ட் ப்ரொடெஸ்டா மாத்தினதுக்கு பின்னணி யார் அப்படிங்கிறது இப்ப தெரியுதா? அதுக்கு அலிபியான், அதாவது ராகுல் காந்தி அங்க போகவே இல்லையாம், அவர் வேற இடத்துல இருந்தாராம். ஆனா கெஜ்ரிவால், ராகுல் காந்தி போன்ற இந்திய அலையன்ஸை சேர்ந்த கோமாளிகள் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வக்கில்ல. ஆனா மோடி அவர்களை பார்த்தா பயங்கரமா அவங்களுக்கு காண்டு. அதனால ஏதாவது ஒண்ண அவங்களா தானா ஒரு போராட்டம் கூட யோசிக்க மாட்டாங்க. வார்த்தை பிரயோகத்தை கொஞ்சம் கரெக்டா பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா கோமாளிகள் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க மோடியை எப்படி சொல்லுவோம்னு நான் சொல்ல வேண்டியது வரும். மோடி, அமித்ஷா கும்பலை எப்படி சொல்ல வேண்டியது வரும். இல்ல வார்த்தை சரியா பேசணும். அது எப்படி கோமாளின்னு சொல்ல முடியும்? யாரு ஏங்க நீங்க எப்படி வார்த்தை? அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, எதிர்கட்சி தலைவரா இருக்காருங்க. இன்னைக்கு ஷேடோ பிரைம் மினிஸ்டருங்க. கோமாளின்னா அப்புறம் மோடி யாரு? மோடி, அமித்ஷா எல்லாம் யாரு? சரி, நீங்க மறுத்துட்டீங்க, குறுக்கிட்டீங்க. சரி, தொடரலாம். இல்ல நீங்க கண்டிச்சிருக்கணும்னு நினைச்சேனா? நீங்க குறுக்கிட்டு இருக்கணும். நீங்க வார்த்தையை பிரயோகிக்கிறத இப்ப ஒரு விவாதத்துல, பொது விவாதத்துல எப்படி பேசுறதுன்னு ஃபர்ஸ்ட் பேசுங்க. இல்ல பொது விவாதத்துல எப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் பேசுங்க. சரிங்க சார், அதுதானே உங்க பிரச்சனை. மத்ததெல்லாம் அவரால மறுக்க முடியல. விமர்சனத்தை கடுமையா முன்வைங்க, கண்ணியமான வார்த்தைகளோட தொடருங்க. அந்த கண்ணியமான வார்த்தைகளை இன்னைக்கு காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ணாங்களா? ஒருத்தர் பிரச்சனை நடந்து போச்சு, மாணவர்களுக்கான குரலாக மோடி அவர்களே நடுராத்திரி பேசுறாரு. அதுக்கப்புறம் சும்மா அந்த நேரத்துக்கான ஒரு சப்பக்கட்டா செய்யல. நந்தன் நிலைக்கணி, நம்முடைய ஐஐடி காமகோட்டி போன்ற பெரிய கல்வியாளர்களை வச்சு, கல்வியாளர்கள் மட்டும் இல்லாம ஐஐடி ஜேஇ எல்லாம் பெரிய இது எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் எழுதக்கூடிய ஒரு ரொம்ப காம்படிட்டிவான என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அவரு நந்தன் நிலைக்கணி என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ், ஆதார் எல்லாத்துக்குமே அவர் டெக்னிக்கலா கூடயே இருந்திருக்கிறாரு. அவங்கள வச்சு பாடத்திட்டத்துல கூட அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு இது குழு அமைச்சு எக்ஸாம் கசிவே இல்லாம பர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி அதுக்கான ஒரு ஆயத்தங்களை இன்னைக்கு டேபிள் பண்றாங்க. இதுல என்ன சார் ப்ராப்ளம் எதிர்கட்சிக்கு? எப்ப பார்த்தாலும் முறைகேடு நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த முறைகேட்டுல அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. முறைகேட்டுல டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டுமே பெனிஃபிட் இருக்கு. மாணவர்களுக்கு முறைகேட்டை கத்து கொடுக்கறது ஒண்ணு, ரெண்டாவது அந்த முறைகேடு நடந்துருச்சுன்னு சொல்லி மோடி அவர்கள் மேலயும் அவங்க அரசு மேலயும் அவதூறு பரப்பி அரசியல் பண்றது ரெண்டாவது. இந்த பெனிஃபிட் போயிரும். நாளைக்கு நேர்மையா ஏதாவது ஒண்ணு நடந்து போச்சுன்னா நாட்டுல, அதுக்கப்புறம் இவங்க எப்படி பொழப்பு நடத்துவாங்க? அதனாலதான் இன்னைக்கு இதை நடக்கவே விடல. இப்படிதான் போன பார்லிமெண்ட் செஷன்ல பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதா நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு எரியுது. டீலிமிட்டேஷனை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி, அத்தனையும் பொய், இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அதை நிறுத்தினாங்க. இன்னைக்கு மாணவர்கள் நலனுக்கான ஒரு விஷயத்தை ஏன் நிறுத்தினாங்க? இவங்க எதுக்கு அப்ப மாணவர்கள் போராட்டம்ங்கிற பேர்ல ஒளிஞ்சுக்கிட்டு கலவரம் பண்ணாங்க? கோமாளின்னு சொல்றத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். கோமாளின்னு நான் சொல்லல, அந்த குரூப் நான் கோமாளின்னு சொல்லவே இல்லை. கலவரம் செஞ்சது யாருன்ற கேள்வியை நான் எழுப்புறேன். சோனம் வான்சுக்கே சொல்லி அவங்க மனைவியே சொல்லிட்டாங்கல்ல, நாங்க ஏதோ உண்ணாவிரதங்க தாங்க இருந்தோம், இந்த ராகுல் காந்தி அவர் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சொன்னது யாரு? நானா?
சரி, தொடர்ந்து பேசலாம் கஸ்தூரி. ஓகே, 2-3 விஷயம் ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்றேன். சந்துரு சார் வந்து ஞாபகப்படுத்திட்டாரு, அதனால சொல்றேன். இந்த நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் அப்படின்னு இப்ப அறச்சீற்றத்தோட பேசினாரு. போன ஆட்சியில, அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இருந்த நேரத்துல ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு, அந்த தீர்ப்புக்கு எதிராக பேசாம நீதிபதிக்கே எதிராக மோஷன் எடுத்து ஓம் பிர்லா கிட்ட போய் கெராவ் பண்ணாங்க. யார் பண்ணாங்க? இந்த காங்கிரஸ்காரங்க திமுக காரங்களோட சேர்ந்து பண்ணாங்க. அது நினைவு இருக்கா? அதுதான் அத நீங்க யாரும் பண்ணவே இல்லையா? காங்கிரஸ் கைது போடலையா அதுல? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்குங்க. நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்திருக்கு, வெர்டிக்ட் இல்ல, இது டைரக்ஷன் பண்ணிருக்கு. நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல 3 வாரத்துக்குள்ள சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி பதில் சொல்லணும் ஆர்டர் கொடுத்திருக்கு. எதுக்கு தெரியுமா? 50 லட்சம் ரூபாய், வெறும் 50 லட்சம் ரூபாய் முதலீட்டுல கவர்மெண்ட் நிலங்கள், சொத்துக்கள் உட்பட பல்லாயிரம் கோடி கணக்கான சொத்துக்களை ஒரு இயக்கத்திலிருந்தும் அந்த நிறுவனத்திலிருந்து ஆட்டையை போட்டதாக வழக்கு. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான அந்த டிபேட்டுக்கு வரணும்னா நான் பேசுறேன். அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ பத்தி நான் பேசணும்னா நான் பேச முடியும் என்னால. அதாவது தேர்தல் நிதிப்பத்திரத்துல ஊழல் பண்ண பாஜகவுக்கு இத பத்தி கேட்கறதுக்கே தகுதி கிடையாது. தேர்தல் நிதிப்பத்திரங்களை வாங்கிட்டு எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் எல்லாம், தேர்தல் நிதிப்பத்திரங்கள் வாங்கின கம்பெனிக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்த பாஜகவிற்கு இத பத்தி இருங்க. இல்ல இப்ப சந்துரு சார் இந்த விவாதத்துல பண்றதுதான் ராகுல் காந்தி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பண்ணிட்டாருங்க. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசி அவங்களை விட அதிகமா கத்திட்டோம்னா அப்படியே அதை டைரக்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும், டைவர்ட் ஆயிடும். இங்க சந்துரு சார் பண்றாரு, அங்க ராகுல் காந்தி பண்ணிருக்கிறாரு. எந்த ஒரு நான் கேட்கிறேன், நான் தெரியாம கேட்கிறேன், சந்துரு சார் பதிலாவே இதுக்கு சொல்லிட்டோம். இன்னைக்கு எதுக்காக நீங்க கலாட்டா பண்றீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னாரு, சிஜேபி போராட்டத்துக்கு நாங்க வந்து தடியடிக்கு அப்புறம் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மாணவர்களும் சிஜேபியுமே ஒன்றே இல்லை. யார் சொன்னா? அபிஜித் திப்கேவும் சௌரவ் தாஸும் அந்த ரங்காவும் மாணவர்களா? மாணவர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் மாணவர்கள் கிடையாது. உண்மையான மாணவர்கள் பாவம் நீட் தேர்வை மறுபடியும் எழுதிட்டு அதுல இருந்து ரிசல்ட் கூட வந்துருச்சு. அவங்க எதிர்காலத்தை பார்க்க பல மாணவர்களுக்கு அதுக்கே தான் உண்மையான சரியான டைம் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களுடைய ஒரு குரலாக ஒலித்தார்கள் அப்படின்னு நாம மதிப்பு கொடுக்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் அதுக்கு குரல், நீங்க வாங்க, மாணவர்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படிங்கிறீங்க. சரி, அதை நம்பி உங்ககிட்ட போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அமெரிக்கால பேசுறீங்க, குவீன் மேரிஸ்ல இங்க வந்து பேசுறீங்க, எஸ்ஐடி காலேஜ்ல பேசுறீங்க, உலகம் முழுக்க பொருளாதாரத்தை பத்தி பேசுறீங்க, கல்வியை பத்தி பேசுறீங்க, மோடியை பத்தி பேசுறீங்க. ஆனா எங்க நீங்க எம்பியா பேசணுமோ அந்த பார்லிமெண்ட்ல பேசாம அமளி துமளி பண்றீங்க. அப்ப ஏதோ ஒரு அஜெண்டா. இன்னைக்கு நான் நிஜமா தெரியாம கேக்குறேன், இன்னைக்கு எதுக்காக கலாட்டா? அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு கலாட்டாவா? மாணவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு கலாட்டாவா? இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விளம்பரம் வேணும்னு கலாட்டாவா? ஏன்னா முதல் 2 விஷயமும் பாஜக கையில எடுத்துருச்சு. மத்திய அரசுக்கு, பாஜக சொல்ல மாட்டேன், மத்திய அரசு கையில எடுத்துருச்சு. அப்ப நீங்க எதுக்குதான் இன்னைக்கு கலாட்டா பண்ணீங்க? கஸ்தூரி, நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன்னு சொல்றது, பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் கடைசி காலகட்டத்தில் மாணவர்கள் போராட்டத்துக்கு அழுத்தத்துக்கு பணிந்து தான் அமைச்சராக இருந்தவரே பதவி விலகியிருக்காரு அப்படின்னாக்கா, ஏன் வந்து இந்த முறைகேடுகளை முன்னாடியே தடுக்க தவறிட்டா இந்த அரசு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் இத சொன்னா கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம சுதந்திரம் பெற்று 80 ஆண்டு கால அரசுல ஆட்சியில ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் இருந்திருக்கு, மற்ற கட்சிகள் இருந்திருக்காங்க. இப்ப வாஜ்பாய் அரசுக்கு அப்புறம் இப்ப 12 வருஷமா மோடி அரசு நடக்குதுங்க. இதுல சொசைட்டிக்குமே ஒரு பொறுப்பு இருக்குங்க. நம்ம மாணவர்கள் போராட்டம்னு சொல்றோம். நான் என் வீட்டுல 4 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. 2 பேரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய வயசுல இருக்கிறாங்க. யாருங்க? நரேந்திர மோடி தான் எக்ஸாம் எழுதினாரா?
தர்மேந்திர பிரதான் தான் எக்ஸாம் எழுதினாரா? எத்தனையோ ஆண்டுகளாக எல்லா இடத்துலயும், தெலுங்கானா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, கர்நாடகா, எல்லா இடத்துலயும் பேப்பர் லீக் ஆகுது. ஏன் ஆகுது? மாணவர்கள் தான் அதை வாங்குறாங்க. டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் சப்ளை இருக்கும். ஏன் இதை முன்கூட்டியே தடுக்கலன்னு கேட்டா, ஏன் கற்பழிப்பை முன்கூட்டியே தடுக்கல? ஏன் இந்த நாட்டுல கற்பழிப்பு எல்லாம் நம்ம நிறுத்தல? எந்த ஆட்சி வந்தாலும் இல்லங்க, இது முதல் முறைகேடு இல்ல. இப்பதான் முதல் முறைகேடு நடக்கல, தொடர்ந்து முறைகேடு நடந்துகிட்டே இருக்கு. ஏன் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்கல்ல. மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம் இல்ல அது. ஆமாங்க, இதுல அரச மட்டும் குறை கூற்றி பயம் இல்லைங்க. நம்ம ஒரு சொசைட்டியா நாமளும் கொஞ்சம் நேர்மையா நடக்கணுங்க. நான் அதேதான் கேட்கிறேன். இது முறைகேடுங்கிறது, கல்விங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது போன்று பாலியல் குற்றச்சாட்டுகள் நிக்குதா? நாமளும் தண்டனை அதிகப்படுத்துறோம், சட்டங்களை அதிகப்படுத்துறோம். நிக்குதா? சொசைட்டியா நாம நம்மளை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும். ஒரு அதை கடந்து பாக்குறப்ப நாடாளுமன்றத்தில் விவாதிக்க நாங்க தயாரா தான் இருக்கிறோம். சில கவனஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரோம். அதை பேச அனுமதிக்காம நீங்க மடைமாற்றியே கொண்டு போறீங்க. நீ உங்க நோக்கத்துக்கு எங்களை இழுக்கிறீங்க. அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் ஒரு எதிர்க்கட்சியான்னு கேக்குறாங்க. சார், நான் ஆப்போசிட்டா சொல்றேன் சார். நியாயமா வாயா எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுன்னு பாராளுமன்ற கூட்டத்துல நல்லா லட்டு மாதிரி ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் மாட்டி இருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்க, ஒரு எதிர்கட்சினா என்ன பண்ணும்? இவங்க எங்க கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க டிவி எதிர பேசுறீங்க, ரோட்ல நின்று பேசுறீங்க, அமெரிக்கால போய் பேசுறீங்க. ஐயா உங்க எதிரிலே நிக்கிறாரியா? அப்ப நீங்க எல்லா கேள்விகளையும் நீங்க கேட்கணுமா வேணாமா? அவர் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவரா இல்லையா? பேச விட மாட்டேங்கிறீங்கங்கறாங்க. அட, இவங்க தாங்க பேசல. அவங்க பாவம் நிராயுத பாணியா நிக்கிறாங்க. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் கூட இல்ல, பாவம் புதுவாடு பிரலாத் ஜோஷி வச்சு அடிங்க அவரை. அததானே நீங்க செய்யணும் எதிர்கட்சியா இருந்தா. நான் கேக்குறேன், ஒரு நியாயமா இதானங்க லாஜிக்கு? வந்திருக்கிறாரு புதுசு, 2 நாள் தான் ஆச்சு, வந்து நிக்கிறாரு பேன்னு. அவருக்கு கேள்வியா கேளுங்க. அவர் வரலையா லோக்சபா? இன்னும் அவர் வரலையா? ஓகே, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், எல்லார்கிட்டயும் உங்க கேள்வி கணைகளை தொடுங்கள். அதை விட்டுட்டு நீங்க கலாட்டா பண்றீங்க, அமளி துமளி பண்றீங்க. ஏன் தெரியுமா? FCRA பில்லு, வந்தே மாத்திரத்தை கட்டாயப்படுத்தும் பில்லு. அது வந்தே மாத்திரை கட்டாயப்படுத்தல, வந்தே மாத்திரத்துக்கான மதிப்பை கொடுக்க வேண்டும், அதை அவமதிக்க கூடாது அப்படிங்கிற பில்லு. அப்புறம் டீலிமிட்டேஷன் பில்லு, பெண்கள், முக்கியமாக பெண்கள் இடஒதுக்கீடு பில்லு. இந்த மாதிரி நிறைய பில்ஸ் பாஸ் ஆக வேண்டியிருக்கு. இன்னும் 13ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்குள்ள இதெல்லாம் பாஸ் ஆகாம டெய்லி ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டா, முதல்ல அந்த FCRA பில் இவங்களுக்கு வேணாம். அதான் தெளிவா தெரியுதுங்க. இங்கதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பண்ண கூத்தெல்லாம் பாத்தீங்க தானே? வாழ்க்கையில ஜென்சின்னு டிஷர்ட் போட்டுக்கிட்டு 40 வயசு 45 வயசு ஆண்டி எல்லாம் லைஃப்ல இன்னைக்குதான் பார்த்தேன். எனக்கு வயசு ஆகுது, என் வயசு ஆண்டின்னு அதை திலகரன் சார் சிரிக்கிறாரு. ஏன்னா அவர் பாத்துட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்களா சார் டிஷர்ட் போட்டுட்டு சுத்திட்டு கும்பல அந்த அங்கிள் ஆண்டிய பார்த்தா எங்கேயாவது மாணவர் மாதிரி இருந்துச்சு. மனதளவுல அவங்க மாணவர்களா இருக்கலாம். 65 வயசுக்காரங்க கூட இளைஞர் செயலாளர் தலைவர்லாம் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோம். மனதளவுல அவங்க மாணவர்கள் கல்லூரி அப்ப பாஸ் பண்ணல, அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சுக்கிறோம். ஏன்னா கற்பதற்கு வயது தடை இல்ல, எப்ப வேணுமானு கற்கலாம். அதனால அவங்க மாணவர்களா இருந்திருக்கலாம். இல்ல அவங்க மாணவர்கள் இல்லங்க, ஜென்சி. எப்படி டிஷர்ட்ல ஜென்சி அப்படின்னு எழுதிட்டு வர்றாங்க. ஐயோ கடவுளே, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் இப்பெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்களே மாணவர்கள் இளைஞர்கள் சந்தூர் சார் அவ்வளவு சார் தரம் சொன்னாரு. அவங்க பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க. நேத்து வரைக்கும் சிம்பத்தி கண்டிப்பா ஒத்துக்கிறார். போலீஸ் தடியடியில பிரச்சனை பெருசாகி சிம்பத்தி வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கழுவி ஊத்துறாங்க, கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்துரு சார், உங்களுடைய தலைவர்களை கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள். போய் பாருங்க சோசியல் மீடியாவை. நாங்களே வீட்டுக்கு போயிட்டோம், நீ என்ன பண்றேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைவு கருத்து சுருக்கமா சார். எனக்கு நிறைவு கருத்தே வேணாம், நான் அந்த சான்ஸ் கூட சந்துரு சாருக்கே கொடுத்துடுறேன். மறுபடியும் நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். இன்னைக்கு எதுக்கு சார் கலாட்டா பண்ணாங்க? அவங்க கேட்ட மாதிரி மாணவர்கள் கேட்டதெல்லாம் நடந்துருச்சு இல்ல, இன்னைக்கு எதுக்கு சார் கலாட்டா பண்ணாங்க? சரி, இன்றைய விவாதத்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். இதுக்கு பதில் கொடுத்தாங்கன்னா இன்னொரு விவாதத்தில் வேணா பதில் கொடுப்பாரா நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.